காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் தனதத்தன் என்ற வணிகரின் மகளாக புனிதவதியார் என்ற பெயரில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே சிவபெருமான் மீதும் அடியார்கள் மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்ற வணிகருக்கு மனம் முடித்து கொடுக்கப்பட்டார். ஒருமுறை பரமதத்தன் கொடுத்தனுப்பிய 2 மாங்கனிகளில் ஒன்றை புனிதவதியார் ஒரு சிவனடியாருக்கு படைத்துவிட்டார். பின்னர் கணவன் மீதமுள்ள கனியை கேட்டபோது இறைவனிடம் வேண்டி ஒரு மாங்கனியை பெற்று கணவனுக்கு கொடுத்தார். அதன் சுவை கண்டு சந்தேகம் கொண்ட கணவன் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கச் சொல்ல புனிதவதியார் இறைவனிடம் வேண்டி மற்றொரு கனியை பெற்றார். அவள் சாதாரண பெண் அல்ல, தெய்வ பிறவி என்று உணர்ந்து அவளை விட்டு பிரிந்து பாண்டிய நாடு சென்று வேறு திருமணம் செய்து கொண்டார். உறவினர்களோடு தன்னை தேடி வந்த மனைவியை கண்ட பரமதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தன் 2வது மனைவி மற்றும் குழந்தையுடன் காலில் விழுந்தார். இவர்கள் தெய்வத்தன்மை உடையவர், நீங்களும் இவரை போற்றி வழிபடுங்கள் என்று கூறினான். கணவன் தன்னை தெய்வமாக மதித்து காலில் விழுந்ததை கண்ட புனிதவதியார் இனி இந்த அழகு உடல் தேவையில்லை என்று இறைவனிடம் வேண்டி பேய் வடிவத்தை அளிக்குமாறு கேட்டார். இறைவன் அருளால் அவர் பேய் வடிவம் பெற்றார். அதன் பிறகு அவர் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார். இறைவனை காண கைலாயம் சென்ற அம்மையார் அது புனிதமான இடம் என்பதால் தரையில் கால் வைக்காமல் தலையால் நடந்து சென்றார். அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அம்மையே வருக என்று அழைத்து வேண்டுவன கேட்டார். அம்மையார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும், மேலும் நீ திருநடனம் ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அவ்வாறே அருளிய இறைவன் திருவாலங்காட்டில் தனது திருத்தாண்டவத்தை கண்டு அங்கே தன் திருவடியின் கீழ் இருக்கும்படி அருளினார். காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் பௌர்ணமி அன்று மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.